திடக்கழிவு மேலாண்மை குறித்து அருவங்காடு ஆர்டிஓ ட்ரஸ்டிடம் கேட்டறிந்தது சென்னை நீதிமன்றம். திடக்கழிவு மேலாண்மையில் சிறப்புடன் செயல்படும் ஆர்டிஓ ட்ரஸ்ட் சமீபத்தில் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட 2000 பேருக்கு நீலகிரி மாவட்டத்தில் பயிற்சி அளித்தது. இந்நிலையில் இவர்களின் செயல்பாடுகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் கேட்டறிந்ததாக கூறுகிறார் ஆர்டிஓ ட்ரஸ்ட் திரு பெருமாள். ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், மாவட்ட நிர்வாகம், நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மைக்ரோலேண்ட் ஃபவுண்டேஷனோட துணையோடு, அவங்களுடைய ஆதரவோடு ஆர்டிஓ ட்ரஸ்ட் மூலமாக நீலகிரி மாவட்டத்திலே திடக்கழிவு மேலாண்மை பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி இன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது. நீலகிரியிலே கோத்தகிரி, குன்னூர் பகுதியைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள், குறிப்பாக பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இந்த 5 நாள் பயிற்சி முடிந்த பிறகு அடுத்து ஊட்டி, மஞ்சூர் போன்ற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு ஊட்டியுடைய கலெக்டர் அலுவலகத்தில் இந்த பயிற்சி நடைபெறுகின்றது. அதுவும் 5 நாள் பயிற்சி. அதைத் தொடர்ந்து கூடலூரிலே பிடிஓ அலுவலகத்திலே ஒரு பயிற்சி இந்த மாத இறுதியிலே நடைபெறுகின்றது. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 2000 தூய்மை பணியாளருடைய அதிகாரிகள், மேற்பார்வையாளர்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், தூய்மை பணியாளர்கள் ஆகிய அனைவருக்குமே இந்த பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இந்த பயிற்சி சிறப்பு என்னவென்றால், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் எத்தனையோ பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. முதலாக திடக்கழிவு மேலாண்மை என்பதற்காக ஒரு பயிற்சியை இப்பொழுதுதான் முதலாக அங்கீகரித்து அதை ஆர்டிஓ ட்ரஸ்ட் மூலமாக, மைக்ரோலேண்ட் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் இதை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு அரசு ஊழியர்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுத்தால் தூய்மையான ஒரு தமிழகத்தை, தூய்மையான ஒரு நீலகிரியை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தமிழ்நாட்டை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நீலகிரியை உருவாக்கலாம் என்பதில் ஐயமில்லை. இதுபோக மெட்ராஸ் ஹைகோர்ட் சமீபத்திலே கிராமிய அபிவிருத்தி இயக்கத்துடைய நிறுவனங்களை அங்கே அழைத்து, கேத்தியிலே நீங்கள் இவ்வளவு சிறப்பாக செய்கின்றீர்களே, அது எப்படி என்று எங்களை கேட்டார்கள். 1 மணி நேரம் அதற்கான விளக்கத்தை அளித்தோம். நாங்கள் கேத்திக்கு செல்லும் முன்பு அந்த நிலைமை எப்படி இருந்தது, இப்பொழுது அது பூந்தோட்டமாக அது மாறி இருக்கின்றது. எந்த விதமான துர்நாற்றமோ மற்றதோ இல்லை. அங்கே உள்ள தூய்மை பணியாளர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமலும் அவர்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை போல நீங்கள் தமிழகத்திலே முழுக்க நீங்கள் இதை போல் பண்ணக்கூடாது என்று அந்த ஹைகோர்ட் பெஞ்சுடைய நீதிபதிகள் 2 பேர் என்னை கேட்டார்கள். அரசு நினைத்தால் இது நிச்சயமாக செய்ய முடியும் என்று சொன்னேன். அதற்கு பிறகு இதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம், குழுவை ஹைகோர்ட் இப்பொழுது நியமித்திருக்கின்றது. இந்த ஆலோசனை குழு தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கும். அந்த ஆலோசனையை கேட்டால் நிச்சயமாக தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது திடக்கழிவு மற்றும் சுத்தத்தை பற்றி தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்து அதை நாம் நிறைவேற்றலாம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.